உதயநிதி அவர்கள் மேல எத்தனை கேஸுங்க வந்திருக்கு, எத்தனை நடிகைகள் மேல அது இதுன்னு எவ்வளவு வந்துச்சுங்க அதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஆட்களை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டே எப்படிங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? அடுத்த ஒண்ணு சொல்ற கேளுங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்கல்ல உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம்லாம் அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி 10 மார்க் எடுத்துட்டு இருந்தவங்க. என்ன அவங்க இப்ப 25-30 வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி 80 மார்க் 90 மார்க் எடுத்துட்டு இருந்தது. நான் பெண்கள் பாதுகாப்புல சொல்றேன். இன்னைக்கு 25-30 மார்க் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்டா நீ ஃபெயிலான 30 நீ 90 எடுக்கிறவன் ஏன்டா 35 மார்க் 30 மார்க் எடுக்கிறேன்னா அவன் பாரு 20 மார்க் எடுக்கிறானா? என்ன கேணத்தனமான கம்பேரிசன் இது? அவங்க இன்னைக்கு மத்திய பிரதேசத்திலயும் உத்தரப்பிரதேசத்திலயும் ராஜஸ்தான்லயும் கொடுமையான பாலியல் குற்றங்கள் நடந்த மாநிலங்கள் அதெல்லாம். இன்னைக்கு பாஜக சர்க்கார் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது. நீ எதுக்கு யானையும் பூனையும் கம்பேர் பண்ணுவியா? தமிழ்நாடோட பாப்புலேஷன் என்ன, உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் என்ன? கிட்டத்தட்ட இது மாதிரி 3 மடங்கு அதிகமாங்க. நீ டேட்டா எடுத்தீங்கன்னா எப்படி நடக்கும்? எப்படி ஒத்துப்பாங்க? பெண்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம கிளம்பி போனா சாதாரணமா நீங்க சொல்லுங்கம்மா, நம்ம சாதாரணமா தொழில நடந்து போறோம். இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு 10 மணிக்கே 11 மணிக்கே போனா நம்ம வீட்டுல பயப்படுவாங்களா இல்லையா? நம்ம பாட்டு கேஷோட போவோம் வருவோம். இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு மேல நம்ம லேட் ஆனா வீட்டுல இருக்கவங்க பதறாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா குடிக்கிறாங்களா, சுத்திட்டு திரியானுங்க. கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால. மூட்டை மூட்டையா கஞ்சா ஜீரோன்னு வெக்கமே இல்லாம மாசம் சொல்லிட்டு இருக்காரு. மூட்டை மூட்டையா கஞ்சா பறிமுதல் பண்றாங்க. எங்க இருந்து வந்துச்சு? ஸ்டாலினே ஜிஹெச்ல பின்பக்கம் வந்து கஞ்சா செடி வளர்க்குறாங்க. ஹைவேஸ்ல பார்த்தா 3 அடிக்கு 4 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்து கிடக்குது. என்ன ஆட்சி நடத்துறீங்க லட்சணமா? கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. குழந்தைங்க ஸ்கூல் பசங்க டார்கெட் ஃபுல்லா ஸ்கூல் பசங்க அத்தனையும் கஞ்சா கிடைக்கிறீனா? சாராயம் குடிச்சானா சாராயம் குடிச்சா வீட்டுல தெரிஞ்சு போயிடும், வாயில வாட வரும் என்னன்னு. நீ கஞ்சா போட்டீங்கன்னா என்ன கருமத்தை போட்டிருக்கனே தெரியாது. வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? 2021க்கு முன்னாடி வரைக்கும் கஞ்சா அப்படின்றது ஏதோ ஒரு மினிமலா எங்கேயோ வருதுல. 2021க்கு அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு கஞ்சா அதிகமாகுது? எங்க திரும்பினாலும் கஞ்சா 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 கஞ்சா. திருத்தணியிலே 2வது சம்பவம் நடந்துருச்சு. ஆமா, அது பேசுனீங்களா யாராவது? கஞ்சாவை போட்டுட்டு கத்தியை வச்சுக்கிட்டு, கஞ்சாவோட பட்டா கத்தி வேற கையில. ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு எதுக்கு கையில கத்தி? இங்க நம்ம கொடுப்போமா நம்ம பிள்ளைங்களுக்கு கையில கத்தி? வீட்டுல காய்கறி வெட்டுற கத்தியவே பசங்க கையில கொடுப்போமா? நம்ம கத்தியா இருக்காத கீழே வை 3 தடவை தட்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம. அவன் பட்டாக்கத்தியை வச்சு இடுப்புல சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு இருக்கான்.